வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை இந்தியிலேயே பேசி கலாய்த்திருக்கிறார் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் அவர்கள். அப்படி என்னத்தை தான் கலாய்ச்சிருக்கிறாரு, இதற்கு விஜய் என்ன பண்ணாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள், ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போடாத வகையில் இப்போ ஒரு ட்விட்டர்லாம் போட்டு, அதாவது நான் இருக்கிறேன்ப்பா, நானும் அரசியல்வாதி தான், நானும் தலைவன் தான் அப்படின்ற வகையில் நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை அட்டாக் பண்ண தொடங்கியிருக்கிறாரு. அதற்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி பயணத்தை குறித்து இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் போட்டிருக்கிறாரு. எதற்காக போட்டிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தன் மகன் பாதிக்கப்பட்டது என்றவுடன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழகத்தினுடைய மக்களுடைய நலனையும் பார்த்தீங்கன்னா பாஜகவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் பீச்சை போட்டிருக்கிறார். அதாவது ஸ்டாலின் தன்னோட பையன் ஊழல் வழக்கில் சிக்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பார்த்தீங்கன்னா பதிலடி தரும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சரும் தற்பொழுதைய சட்டத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கடுமையான விளாசிருக்கிறாரு. அதாவது சோட்டா கே பச்சா அப்படின்ற வகையில் ஒரு அட்டாக் போட்டிருக்கிறாரு. அதாவது அரசியல் கத்துக்குட்டி விஜய், இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்னாவே என்னன்னே தெரியாது, டெல்லி அரசியல் என்ன தெரியும் இவருக்கு, தமிழக அரசியல் இவருக்கு என்னதான் தெரியும் இவருக்கு அப்படின்ற வகையில் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு பாய்ச்சலை பாய்ச்சிருக்கிறாரு. அதாவது டெல்லியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றது தமிழக மக்களின் நலனுக்காக மட்டுமே, நீங்கள் ஏன் இதை பார்த்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்குறீங்க, அப்படி பாஜகவிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்றால் ஏன் காங்கிரஸ் தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேச வேண்டும் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறாரு. பார்க்கலாம் இதற்கு விரைவில் விஜய் அண்ணா அவர்கள் தலைமையில் என்ன பதில் வரப்போகிறது என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.